அஸ்ஸலாமு அலைக்கும். நூகுடைய சமுதாயத்தினர் தூதர்களை பொய்யரெனக் கருதினர். இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று அவர்களின் சகோதரர் நூகு அவர்களிடம் கூறியதை நினைவூட்டுகிறார்கள். நான் உங்களுக்கு நம்பிக்கையுரிய தூதர், எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். உங்களிடம் நான் எந்த கூலியையும் கேட்கவில்லை. எனது கூலி அகிலத்தின் இறைவனிடமே இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்றும் நூஹ் கூறினார். மிகவும் தாழ்ந்தோர் உம்மை பின்பற்றியுள்ள நிலையில் உம்மை நம்புவோமா என்று அவர்கள் கூறினர். அவர்கள் செய்து கொண்டிருப்பது பற்றிய முடிவு என்ன என்பது எனக்கு தெரியாது என்றும் அவர் கூறினார். அவர்களை விசாரிப்பது எனது இறைவனின் பொறுப்பாகும், விளங்க மாட்டீர்களா? நம்பிக்கை கொண்டோரை நான் விரட்டுபவனாக இல்லை, நான் தெளிவாக எச்சரிப்பவன் தவிர வேறில்லை என்றும் அவர் கூறினார். நூகே, நீர் விலகிக் கொள்ளவில்லையானால் கல்லால் எறிந்து கொல்லப்படுவீர் என்று அவர்கள் கூறினர். என் இறைவா, என் சமுதாயத்தினர் என்னை பொய்யரெனக் கருதுகின்றனர் என்று நூஹ் கூறினார். எனக்கும் அவர்களுக்கும் இடையே தெளிவான தீர்ப்பு கூறுவாயாக, என்னையும் என்னுடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் காப்பாற்றுவாயாக என்றும் நூறு இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். எனவே அவரையும் அவருடன் இருந்தோரையும் நிரப்பப்பட்ட கப்பலில் காப்பாற்றினோம். பின்னர் எஞ்சியோரை மூழ்கடித்தோம். இதில் தக்க சான்று உள்ளது, அவர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வதில்லை. உமது இறைவன் மிகைத்தவன், நிகரற்ற அன்புடையோன். ஆது சமுதாயத்தினரை தூதர்களை பொய்யரெனக் கருதினர். இறைவனுக்கு அஞ்ச மாட்டீர்களா என்று அவர்களின் சகோதரர் ஹூது அவர்களிடம் கூறியதை நினைவூட்டுகிறார்கள். நான் உங்களுக்கு நம்பிக்கையுள்ள தூதராவேன், எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். நான் உங்களிடம் இதற்காக எந்த கூலியும் கேட்கவில்லை என்று அகில உலகின் இறைவனிடமே எனது கூலி உள்ளது என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு உயர்ந்த இடத்திலும் வீணாக சின்னங்களை எழுப்புகிறீர்களா? நிரந்தரமாக இருப்பதற்காக வலிமையான கட்டடங்களை உருவாக்குகிறீர்களா? நீங்கள் பிடிக்கும் போது அடக்குமுறை செய்வோராகவே பிடிக்கிறீர்கள். எனவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். உங்களுக்கு தெரிந்தவற்றின் மூலம் உங்களுக்கு உதவியவனை அஞ்சுங்கள். கால்நடைகள், மக்கள், நீரூற்றுகள் மற்றும் தோட்டங்கள் மூலம் அவன் உங்களுக்கு உதவினான். மகத்தான நாளின் வேதனையை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். நீர் அறிவுரை கூறுவதும் கூறாமல் இருப்பதும் எங்களுக்கு சமமானதே என்று அவர்கள் கூறினர். இது முன்னோர்களின் கட்டுக்கதை தவிர வேறில்லை, நாங்கள் தண்டிக்கப்படுவோரும் இல்லர் என்று அவர்கள் கூறினார்கள். அத்தியாயம் 26 வசனம் 105 முதல் 138 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும்.